அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான விருச்சக ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசிக்கு உச்சநிலை பெறக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 அக்டோபர் 2025 முதல் 6/12/2025 வரை சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் மேன்மைகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தை தைரியமாக நின்று செயல்படுத்தக்கூடிய நபர்கள். வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே வெற்றி காணக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாங்க. செவ்வாய் ஒருத்தருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கை துணிச்சலை கொடுக்கக்கூடியது. நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகம், நீதி மற்றும் காவல்துறை சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வு 11ஆம் வீட்டில் நடைபெறும்போது எல்லா விஷயத்திலும் லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. உதாரணத்துக்கு இந்த சனி 7.5 சனி காலகட்டங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது நிரந்தரமாகவே இல்லைங்க. எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா டெம்பரவரியாவது இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, அந்த வேலையை விட்டு திடீர்னு வெளியே வர மாதிரி இருக்குங்க. வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்ல. ஸோ நிரந்தரமான வேலை அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் இல்லைங்க. ஸோ வேலை அப்படிங்கிறது நிரந்தரம் இருக்குமா? ரொம்ப நாளைக்கு டெம்பரவரியாகவே வேலை பார்த்துருவோம். ஸோ பர்மனெண்ட்டாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்குமா? கவர்மெண்ட் ஜாப்புக்கு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறேங்க. அதே நேரத்தில் ஃபாரின் போகிறதுக்கான நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு யோகம் உண்டு. ஏன்னா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறேங்க. பாஸ்போர்ட் விசா எல்லாமே எடுத்தாச்சுங்க. அந்த ஒர்க் பர்மிட் கிடைக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையால் தடைப்பட்டு தள்ளி போயிட்டே இருக்குது. அந்த சூழல் அப்படிங்கிறது மாறும். நிரந்தர வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்தில் அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கூட கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்க போதுங்க. தொழில் ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது, தொழில் அப்படிங்கிறது என்னால் சரியான விதத்தில் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய தொழில் என்னோடய சொந்த முயற்சியால் மட்டும்தான், யாருடைய தயவும் இல்லாமல் ஒன்று பார்த்து பண்ணி இன்றைக்கி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொண்டு போனேன். ஆனால் என்னமோ தெரியல, நீங்கள் கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அப்படி தொழிலில் ஒரு தேக்க நிலை, மந்த நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. யாருமே சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லை. கூட இருக்கிறவங்க கூட, எனக்கு என்னுடைய லேபர்ஸ் கூட, எங்களோட வேலை பார்க்குறவங்க கூட எனக்கு சரியான நேரத்தில் சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நிறைய நஷ்டத்தை பார்த்துட்டுங்க, நிறைய இழப்புகள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். லாபம் இல்லைனாலும் கூட பரவாயில்லைங்க, நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் வேறு வழி இல்லாமல் இந்த பிஸ்னஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கடனோட வாங்கி அதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருமானா கண்டிப்பாக தீருங்க. தொழிலில் லாபகரமான சூழல் ஏற்படுங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் தான் சாதித்து விளங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். புது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. உங்கள் பிஸ்னஸை ஃபாரின் லெவலில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது. ரொம்ப தேக்க நிலையாக இருந்தது, மந்த நிலையாக இருந்தது, என்னால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியலன்னு யோசிச்சவங்க, இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படிப்படியாக குறையுங்க. புதிய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் பிஸ்னஸில் சேருவாங்க. வேலையாட்களை மாற்றம் செஞ்சுட்டு புதிய வேலையாளர் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான சூழல் அப்படிங்கிறது, புதிய பார்ட்னர், புதிய அக்ரிமெண்ட்டெல்லாம் சைன் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஏன்னா ஹஸ்பண்டு ஒய்ஃப் அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். கணவர் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறது, மனைவி கணவருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதில் ரெண்டுமே இல்லைங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு புரிதல்களில் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிஞ்சிக்கவே முடியல. இதனால் பிரிவு அப்படிங்கிறது தான் நிரந்தரமாக இருக்குங்க. ரெண்டு பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரவே முடியாதுங்களா, எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீராது. ஏன்னா மாமனார் ஒரு பக்கம் பிரச்சனைங்க, மாமியார் மூலமாக ஒரு பிரச்சனை, எல்லாருமே எங்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்க. இதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியாக வாழவே முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. எல்லாத்தையும் இழந்துருவோமோ, குடும்பத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களால தான் பிரச்சனைன்னு யோசிக்கக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குங்க. மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டாவே மேக்சிமம் இந்த மனம், அதாவது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் போய் மனம் மகிழ்ச்சி, அதாவது மனம் ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்டு இருந்தவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது நீங்கும். ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டே இருக்கோம், என்ன காரணம்னு தெரியாமல் இன்றைக்கி நாங்கள் பிரிஞ்சிட்டோங்க,
நாங்கள் 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழ முடியும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலி இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, எங்களுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூட கூடிய விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். ரொம்ப பிரச்சனைங்க. இந்த மாமனார் மாமியார் நாத்தனார் மூலமாக யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு குறைபாடுகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னும் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து ஒரு குழந்தை இல்லையே, இன்னும் எவ்வளோ நாள் தள்ளி போட்டிருப்பீங்க, நல்லா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், நல்லா ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து எல்லாரும் குறை சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த சூழ்நிலையை மாற்றிக்கணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மழை செல்வம் அப்படிங்கிறதுக்கு நிச்சயம் இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். வீட்டில் எங்களுக்கு வந்து நிம்மதியான சூழல் இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. 2வது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள், பெண் வாரிசு இருக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசோ, ஆண் வாரிசு இருக்கிறவங்களுக்கு பெண் வாரிசு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்குதுங்க. சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடியது, நகை நட்டு வாங்கக்கூடியது, இடம் வாங்கக்கூடியது, வீடே வாங்கலாம், புதிய சொத்துக்கள் வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த யோகங்களை கொடுக்கக்கூடியது, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள், இது எல்லாமே கரெக்டான ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக நடக்கக்கூடியதுங்க. அடுத்ததாக ஆரோக்கியம் சார்ந்த சில பாதிப்புகள் அப்படிங்கிறது, ஏன்னா வீண் விரயங்கள் ஆகிட்டு இருக்குங்க. வீணாக ஹாஸ்பிட்டல் செலவு, உடலில் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, ஹெல்த்தில் ரொம்ப பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது என்ன பிரச்சனைனே தெரியல, அதுக்கு தீர்வே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையுங்க. சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, பிளட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, கரெக்டான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது எடுங்க, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏதாவது பிரச்சனைனா இம்மிடியட்டாக போய் ஹாஸ்பிட்டல் பார்க்குறது, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். கல்வி சம்மந்தப்பட்ட யோகங்கள், கல்வியில் நல்ல ஒரு மேன்மையும், நான் நினச்சபடி ஒரு கல்வியை வந்து படிக்கணும், நான் நினச்ச கோர்ஸ் படிக்கணும், நான் நினச்சபடி படித்து முடித்த உடனே நான் வந்து அதே டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைவேறுங்க. கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் குறையும். கல்வியில் இது வரைக்கும் இருந்த ஞாபக மறதியாகவும் வீண் விரயங்கள் அப்படிங்கிறது தீருங்க. விரயங்கள் போய் அதுவே ஒரு சுப விரயங்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நல்லது தாங்க பண்ணானே, எனக்கு மட்டும் கெட்டதே நடக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுங்க. அடுத்து உங்களுக்கு உதவி பண்ண போய் அவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி அந்த பணத்துக்கு நான் தான் வட்டி கட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நிலை வந்துருச்சு. ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கணும், அப்போ தான் என்னால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கடனை அடைப்பதற்கான முயற்சிகள், கேட்ட இடத்துல கேட்டபடி சில உதவிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நிச்சயமாக கிடைக்குங்க. இருக்கிறது ஏதாவது ஒன்று வித்தாவது இந்த கடன்லேருந்து வெளியே வந்துடணுங்க. ஏன்னா கடனால் தான் இன்றைக்கி எனக்கு இருந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே குறைஞ்சி போச்சுங்க. மற்றவங்க மத்தியில் இன்றைக்கி நான் ஒரு பேசும் பொருளாக ஆகிட்டேன். உறவினர்கள்லாம் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த விசேஷத்துக்கு போனால் கூட எங்கேயோ பணம் கேட்டுருவாங்களோ, பணம் எது வாங்கின பணத்தை கொடுக்காமல் போயிடுவாங்களோங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. அந்த நிலையிலேருந்து மீண்டு வந்து இன்றைக்கி யாரோட தயவு இல்லாமல் சொந்த உழைப்பால், சொந்த முயற்சியால் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கரெக்டான விதத்தில் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கிடைச்ச வாய்ப்பை இது வரைக்கும் பயன்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க. அந்த வாய்ப்புகளை கரெக்டான நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த இருக்க பிரச்சனையிலிருந்து எல்லாம் வெளியே வந்து, ஏன்னா தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் சனி செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர். நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு உண்டான பலனை கண்டிப்பாக அடைவோம். நல்லது பண்ணால் நல்லது மட்டும்தான் நடக்குங்க. அந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் லாபகரமான சூழல் அப்படிங்கிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு, உடல், வீடு, வாகனம், வண்டி எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பொருள் வரவும் தன வரவு சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். எந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான இப்படி முயற்சி எடுக்கும்போது நல்ல வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.